வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம் பார்க்க போற கதை ஒரு சிறுவனின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பற்றியது. ஊரே ஒருவரை இறந்து விட்டதாகச் சொன்னாலும் ஒரு குழந்தை மட்டும் தன் அப்பா வருவார் என்று காத்திருந்த அந்த நெகிழ்ச்சியான கதையைத்தான் பார்க்கப் போகிறோம். காடுகளை நேசிக்கும் ஒரு விவசாயி முத்து. அவனுக்கு 8 வயது மகிழ் என்ற சிறுவன் இருந்தான். அப்பா மகிழனுக்கு ஊர் எல்லையில் இருக்கும் அடர்ந்த புதரைப் பற்றி ஒரு கதையாக எப்போதும் சொல்லிக் கொண்டே இருப்பார். இந்த செடி கொடிகளுக்கு உள்ளேயும் உயிர் இருக்குடா கண்ணா என்று அவர் சொல்லுவார். இருவரும் சேர்ந்து அந்த புதருக்கு அருகில் ஒரு மரக்கன்றை நட்டனர். அதுதான் அவர்களின் ரகசிய இடமாக இருந்தது. மழைக்காலம் தொடங்கியது. மழை அதிகம் பெய்ததால் ஆற்றில் கடும் வெள்ளம் ஏற்பட்டது. ஆற்றில் தத்தளிக்கும் ஒரு கன்று குட்டியை காப்பாற்ற முத்து ஆற்றுக்குள் குதித்து கன்று குட்டியை கரை சேர்த்தார். ஆனால் முத்துவை வெள்ளம் அடித்துச் செல்ல ஊரே திரண்டு தேடினர். முத்துவை கண்டு பிடிக்க முடியாததால் அந்த அடர்ந்த புதருக்கு பின்னால் ஆறு சுழன்று ஓடுகிறது. அதனால் அவர் அந்த புதருக்குள்ள தான் எங்காவது சிக்கி உயிர் போயிருக்கும் என ஊர்க்காரர்கள் பேசிக்கொண்டனர். வீட்டில் ஒப்பாரி சத்தம் கேட்டது. ஆனால் மகிழன் மாட்டும் அழவேயில்லை. அவன் தினமும் அந்த புதருக்குச் சென்று அமர்ந்து கொள்வான். அதனால் ஊர் மக்கள் அவனை பரிதாபமாக, ஏன்டா அங்கேயே உட்கார்ந்திருக்க, உங்கப்பா அந்த புதருக்குள்ள தான் மறைஞ்சு போயிட்டாரு, இனி வரமாட்டாரு என கூறும் போதெல்லாம் அதற்கு மகிழ் அவர்களிடம் சொல்லும் ஒரே பதில், எங்கப்பா புதர்க்குள்ள இல்லை, அவர் வருவாரு. அவன் அங்கு சென்று அப்பா நட்ட செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது, அப்பாவுக்கு பிடித்த பாடலை பாடுவது போன்ற செயல்கள் மக்களின் கண்களை நனைய வைக்கும். ஒரு வாரம் கடந்தது. ஒரு மாலை பொழுதில் தூரத்தில் ஒரு உருவம் தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தது. அது தான் முத்து. ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட முத்துவை பக்கத்து ஊர் மக்கள் காப்பாற்றின. பின் நினைவு திரும்பியதும் ஊருக்கு திரும்பி வந்தான். முத்து வீட்டுக்கு வராமல் நேராக அந்த புதருக்ககு வந்தான். அங்கே தன் மகன் தமக்காக காத்திருப்பதை பார்த்து நெகிழ்ந்து போனான். அப்பாவை பார்த்த மகிழன் ஓடிச் சென்று கட்டிப்பிடித்துக் கொண்டான். அதை பார்த்த ஊர் மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்து நின்றன. மகிழன் ஊர்க்காரர்களை பார்த்து, எங்கப்பா புதருக்குள்ள செத்துப் போய் கிடக்கிறதா சொன்னீங்க, ஆனா அவர் என் நம்பிக்கைக்குள்ள உசுரோட இருந்தாரு, அதான் இன்னைக்கு நேர்ல வந்திருக்காரு.